அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கருப்புளுந்து கஞ்சி செய்கிறதுக்கான ப்ரீமிக்ஸ் பவுடர் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்களா, நம்ம தேவைப்படும் போது ஒரு ஸ்பூன் பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி சூடான பால் இல்லைன்னா சூடான தண்ணி அதில் சேர்த்து கொதிக்க வச்சு குடித்தாலே போதும். டக்குன்னு நமக்கு ஹெல்த்தியான கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிரும். நான் ஒரு கப் கருப்புளுந்து எடுத்து தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து அந்த உளுந்தை காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த கருப்பு உளுந்து நல்லா பொன்னிறமாக வறுபடணும். அப்போ தான் உளுந்து நமக்கு கிறிஸ்பாக கிடைக்கும், நல்லா அரைப்படும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக பொன்னிறம் ஆகிற வரையும் நம்ம வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக மாறின கருப்பு உளுந்தை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அரிசி எடுத்து வறுத்துக்கலாம். அரிசி நான் நார்மலாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். அரிசி சேர்க்கிறனால நம்மளுக்கு கஞ்சி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அரிசி சீக்கிரமாக பொரிஞ்சு பொன்னிறமாகவும் மாறிடும். இதை வறுக்கும் போதே 3 ஏலக்காயும் சேர்த்து வறுத்துக்கலாம். அரிசியும் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதையும் இந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 கப் முந்திரி எடுத்து வறுத்துக்கலாம். பாதாம் முந்திரியெல்லாம் தினமும் நம்ம உணவு முறையில் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் பாதாம் முந்திரி நிலக்கடலையெல்லாம் இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ணும்போது சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம தினமும் இதை நம்ம உணவு முறையில் சேர்த்திக்கிறதுக்கு சிறந்த வழி. இப்போ முந்திரியும் நல்லா வறுபட்டுருச்சு. பொன்னிறமாக வறுபட்ட முந்திரியையும் அந்த பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வறுப்பட்ட பாதாமை அதே பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆற விடலாம். எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு பவுடர் எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுக்கலாம். ஒருத்தருக்கு 1 ஸ்பூன் போட்டால் போதும். நான் இப்போ 3 கப் செய்கிறனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டு கொதிக்கிற தண்ணியில், அதாவது 3 ஸ்பூனுக்கு 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்ததும் இந்த கரைசலை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ கைவிடாமல் நல்லா கிளறி விடலாம். இதை நீங்கள் பாலில் கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் கிளறி விட்டால் போதும். நல்லா கொதித்து திக்காக வரும். கீழேருந்து நல்லா அடியிலேருந்து கிளறி விடணும், இல்லாட்டி அடியில் தங்கி கட்டி பிடிச்சிரும். 10 மினிட்ஸில் கருப்பு உளுந்து கஞ்சி நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு. இதில் நான் தேங்காய் துருவலும் சேர்த்திருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் கஞ்சி நல்லா கொதித்து வரும்போது தேங்காய் துருவல் சேர்த்திக்கங்க. நம்ம கஞ்சியை பரிமாறுறதுக்கு முன்னாடி மேலே கொஞ்சம் தேங்காய் துருவல் போட்டு வறுத்த பாதாமை கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கருப்புளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ப்ரீமிக்ஸ் பவுடரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம தேவைப்படும் போது கஞ்சி ரெடி பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.